ஹாய் வியூவர்ஸ், நம்ம ஒரு விஷயம் செஞ்சோம் அப்படின்னா அது நம்ம மனசுக்கு பிடிச்ச வகையில் இருக்கணும். அந்த மாதிரி என்னோடய மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிகினராக இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜிலேபியை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டைலில் ஒரு பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னாலும் நல்லாவே வந்திருக்குது. நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. இது வரைக்கும் என்னோடய வஹிதாஸ் கிச்சனை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 250 கிராம் வரும். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிட்டு 1 ஹவருக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு ஊறினதுக்கப்புறமா நல்லா சாஃப்டாக வந்துடும். கையால் நசுக்கணும் அப்படின்னாலே நல்லாவே நசுக்கப்படும். இதை நான் மிக்ஸி ஜாரில் தான் இன்றைக்கி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் ரொம்பவே நைஸாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க ட்ரை பண்ணுறப்போ கண்டிப்பாக ஜார் வந்துட்டு சூடாக வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஐஸ் வாட்டர் இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணி அரைங்க. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் அப்படின்னு இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துடலாமா? 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். எப்போவுமே ஸ்வீட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா மஸ்ட்டாக நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். இன்றைக்கி நான் வந்துட்டு எல்லோ கலர் எடுத்துருக்கிறேன். இது வந்து எங்கள் மாமியாரோட சஜஷன். எல்லோ கலரில் எல்லாருமே ஆரஞ்சு கலரில் தானே செய்கிறாங்க, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாமே அப்படின்னு எல்லோ கலரில் செய்ய சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறோம், அவங்க சொல்கிறபடியே செய்யலான்னு எல்லோ கலர்லேயே நாங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மாவை முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸுக்கு கையால் இது போல் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கிட்டே வரணும். கையால் முடியலை அப்படின்னா விஸ்காவது யூஸ் பண்ணி அதை செய்யறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்படி செய்கிறப்போ அது நல்லாவே சாஃப்டாக இருக்கும். நம்மளுடைய அந்த ஜலப்பியும் நல்லாவே வரும். என்னடா ஜலப்பி அப்படின்னு சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க, என்னங்கிறத கடைசியாகவே சொல்கிறேன். இப்போ நம்ம சக்கரை பாகு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 250 கிராமுக்கு நம்ம உளுந்து எடுத்துருந்தோம். அதே 250 கிராமுக்கு சர்க்கரை, 50 ml தண்ணி, இது ரெண்டையும் பாத்திரத்தில் ஆட் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா கொதி வர விட்டுறலாம். வாசனைக்காக 2 ஏலக்காயை நச்சு அதில் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லோ கலர் ஃபுட் கலர் எடுத்துருக்கிறதுனால இதுக்குமே நம்ம எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு கம்பி பதத்துக்கு எடுத்துக்கலாம். நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இன்றைக்கி நாங்கள் எண்ணெய் கவரில் வந்து செஞ்சுருக்கோம். உங்கள்கிட்ட பைப்பிங் கவர் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கவரை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு டம்ளரில் செட் பண்ணிவிட்டு மாவை இது போல் சேர்த்து நல்லா கார்னரில் லைட்டாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப அகலமாக கட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக புளிய வராது. இதுவும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான். எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சிடக்கூடாது. ஒரு 20 to 30% வந்துட்டு எண்ணெய் வந்து காஞ்சிருந்தால் போதும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் அழகாக புளிய ட்ரை பண்ணணும். பட் ஃபஸ்ட் டைம்ங்கிறனால அந்தளவுக்கு வரல. ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்க இருந்தால் கண்டிப்பாக திட்டாதீங்க. பிகினர்ஸாக இருந்தால் என்னையவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் நெருப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ட்ரை பண்ணோம். அது வந்துட்டு ரொம்ப முருகிடுச்சு, இன்னும் சொல்லணுன்னா கருகிடுச்சு. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அழகாக அதை ஒரு ஊசி வச்சு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கிட்டே வாங்க. இது வேகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஜிலேபி மாதிரி சுடலையே, இது என்னடா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினச்சி யாரும் திட்டிடாதீங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்து இதை தான் சொல்லிட்டு வரேன். என்னோடய ஜலப்பி ஃபஸ்ட் டைம். ஸோ நல்லா வரணும்னு ட்ரை பண்ணி செஞ்சது இப்படி தான் வந்திருக்குது. இது வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் எடுத்தது. நல்லாவே வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா அது அப்படியே நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம வந்துட்டு அப்படியே சக்கரை பாகில் வந்து சேர்த்துடலாம். மேக்ஸிமம் நம்ம சக்கரை பாகுமே சூடாக இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஆறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கட்டி ஆகிடுச்சு அப்படின்னா சக்கரை பாகு வந்து பத்தாமல் போயிடும். இதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அப்படியே சூடாக இருக்கிறத அந்த சக்கரை பாகில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டால் போதும். அது வந்து ஒன்றோட ஒன்று நல்லாவே ஒட்டிக்கிட்டு உள்ளக்க வரைக்குமே அந்த பைப்பு உள்ள வரைக்குமே நல்லாவே டீப்பாகவே போய் ஸ்வீட் வந்துட்டு சூப்பராக இறங்கிடும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம செகண்ட் ரவுண்ட் போட்டதையும் அப்படியே சூடாகவே இது கூட அப்படியே நம்ம வந்து சேர்த்து விட்டுறலாம். நம்ம ஒன்றோட ஒன்று இது போல் ஸ்பூன் வச்சு கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு 2 பக்கமுமே நல்லாவே வந்து பிடிச்சிரும். அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாலும் இன்னுமே சிரமம் தான். ஒரு பக்கம் தான் ஒட்டியிருக்கும், இன்னொரு பக்கம் வந்து சக்கரை பாகு வந்து அந்தளவுக்கு இறங்கியிருக்காது. மீது இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இதே போலவே அப்படியே போட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு திரும்ப செய்கிறப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க கரெக்டாகவே வர ஆரம்பிச்சிடும். நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சப்போ எனக்கு நல்லா வரல. போக போக இது வந்து செகண்ட் டைம் கொஞ்சம் நல்லா வந்தது. போக போக இன்னுமே சூப்பராக வர ஆரம்பிச்சது. ஸோ எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். மஸ்ட்டாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லியே ஆகணும்.
கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு நல்லாவே கற்றுக்கிட்டு சூப்பரான ஒரு ஜலப்பியை உங்களுக்காக நான் செஞ்சு காமிப்பேன். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஸ்வீட் இறங்கியிருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு. இன்னொரு ரவுண்டையுமே நம்ம அதுக்குள்ளே அப்படியே நம்ம வந்து சேர்த்துடலாம். இது போல் வந்துட்டு எனக்கு 30 to 40 ஜிலேபிஸ் வந்து கிடச்சது. நல்லாவே இருந்தது சாப்பிட்றதுக்கு. என்னடா அடிக்கடி ஜலப்பி அப்படின்னு சொல்கிறான்னு யோசிக்காதீங்க. என்னோடய பாப்பாவுக்கு வாயில் ஜிலேபின்னே வராது, ஜலப்பின்னு தான் வரும். அது கூட சேர்ந்து எனக்கும் இப்படி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக ஒரு ஜிலேபி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. மஸ்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர் தானே, இவங்க சொல்கிறது நல்லா இருக்காது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. டேஸ்ட் வைஸ் நிஜமாலே சூப்பராக இருந்தது. வஹீதாஸ் கிச்சன் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.